ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப டேஸ்டான ஓமம் பிஸ்கெட் எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். இந்த ஓமம் பிஸ்கெட் டீயோட வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான சுவையில் இருக்கும். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செய்கிறது ரொம்பவே சுலபம். ஈவினிங் ஆனாலே கண்டிப்பாக குட்டீஸ் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஓமம் பிஸ்கெட் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் மைதா சேர்த்துக்கோங்க. மைதாக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. அதோடைய 1/2 டேபிள் ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு சேர்த்துக்கிறது அன்சால்டட் பட்டர். 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஸோ கொஞ்சம் ஸ்வீட்டாக கொஞ்சம் சால்ட்டியாக இருக்கிற மாதிரி. உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இன்னும் கொஞ்சம் அதிகம் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கலந்ததும் காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்தை விட கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓமம் பிஸ்கெட்டுக்கான மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதை நல்லா கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவருக்கு வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறதுனால பிஸ்கெட் ஷேப் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். இப்போது சப்பாத்திக்கெலாம் நம்ம தேய்ப்போம் இல்லையா, ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம தேய்ச்சி எடுக்க போகிறோம். ஆனால் அதை விட கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சி எடுக்க போகிறோம். கீழே இந்த மாதிரி சிலிக்கான் ஷீட் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சப்பாத்தி கட்டையில் கூட நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி கொஞ்சம் சப்பாத்தியோட மொத்தமாக நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. ஸோ சப்பாத்தி மாவோட கொஞ்சம் மொத்தமாக நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு. அடுத்து குக்கி கட்டர் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ரவுண்ட் ஷேப் குக்கி கட்டர் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த ஷேப் குக்கி கட்டர் பிடிக்குமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ மீதம் இருக்கிற மாவுலையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் எந்த ட்ரேயில் பேக் பண்ண போகிறீங்களோ அந்த ட்ரே எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் சேர்த்துட்டு கட் பண்ண எல்லா பிஸ்கெட்ஸையும் கேப் விட்டு நீங்கள் இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. நான் அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு 15 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ப்ரீஹீட் பண்ணுற நேரத்தில் ஒரு டூத் பிக் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி எல்லா பிஸ்கெட்லயும் சின்ன சின்ன ஹோலா நீங்க போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல் போடுறதுனால குக்கீஸ் பேக் ஆகும் போது உப்பி வராம இருக்கும். எல்லா பிஸ்கெட்ஸ்லயும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல் பண்ணதும் ப்ரீஹீட் பண்ண அவன்ல 180 டிகிரியில 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓமம் பிஸ்கெட் சூப்பரா பேக் ஆகி வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் சாஃப்டா இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சூடு ஆறணுன்னே நம்ம எடுத்தோம்னா நல்லா கிறிஸ்பா இருக்கும். ஸோ இந்த ஓமம் பிஸ்கெட் அப்படியே ஃபுல்லாக கூல் டவுன் ஆக விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓமம் பிஸ்கெட் கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சின்ன குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி டீயோட வச்சு சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும். இப்போ எப்படி பேக் ஆகிருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. நல்லா தொட்டோன்னே அப்படியே சாஃப்டாக உடையுது. நல்லா பொறன்னு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஓமம் பிஸ்கெட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க.
அப்படியே கூட இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.